புகழுக்கு ஆசைப்படாதீர்கள். ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும் பொழுது அதனை பற்றி நாம் உணர்வது இல்லை. அது இல்லாமல் போகும் பொழுது அதன் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. அதேபோல் வீட்டில் உள்ளவர்கள் உயிரோடு இருக்கும் வரை படுப்பதற்கு ஒரு கட்டில் கூட செய்து கொடுக்காதவர்கள், அவர்கள் மறைவுக்கு பின்பு அவர்களுக்காக நினைவிடங்கள் கட்டுவது, வாடகை வீட்டில் குடியிருக்கும் பொழுது அந்த வாடகை வீட்டைக்கு கூட வாடகை கொடுக்காமல் இருக்க வைத்துவிட்டு பின்னாளில் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு நினைவு சின்னமாக இல்லம் அமைப்பது. ஏன் உதாரணத்திற்கு வீட்டு வாசலில் ஒரு மரம் இருந்து நமக்கு நிழல் தந்து கொண்டு இருக்கும். அதற்கு ஒரு நாள் கூட நாம் நன்றி தெரிவிக்க மாட்டோம். ஆனால் ஒரு பெரிய காற்றின் சூறாவளியில் அந்த மரம் விழுந்து இல்லாமல் போகும்பொழுதுதான் அதனுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். இருக்கும் பொழுது உதவியாக இருங்கள், உணர்வோடு இருங்கள், அன்போடு இருங்கள். இல்லாத பொழுது எதையும் குறை சொல்லி எதற்காகவும் வருத்தப்படாதீர்கள். அதேபோன்று புகழ் என்பது வரும் போகும், அதை தக்கம் வைப்பது மிகவும் கஷ்டம். இந்தியாவில் புகழ் பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் இன்றளவும் சொல்லும் அளவிற்கு இருவரைத்தான் சொல்கின்றார்களே தவிர ஏன் அனைவரையும் சொல்லவில்லை. புகழ் என்பது தற்காலிகமானது. ஒரு மரத்தின் அடியில் நிழலில் நிற்பது போன்றது தான். சிறிது நகர்ந்து விட்டால் அந்த நிழல் கூட நமக்கு சொந்தமில்லை. அப்படி வாழ்ந்தவர்களில் எனக்கு தெரிந்தவரை திரு காமராஜர், திரு அப்துல் கலாம், முன்னாள் சுதந்திர போராட்ட தியாகிகள், கேரளாவில் இருந்த கௌரி அம்மாள், நிரூபன் சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டில் கக்கன், சி சுப்பிரமணியன், இப்படி அவர்கள் எதையும் எதற்கும் எதிர்பார்த்து வாழவில்லை. வாழும் வரை அவர்களுடைய வேலை செய்தார்கள். புகழ் அவர்களை தேடி வந்ததனால் இன்றும் அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. புகழை தேடி செல்லாதீர்கள், தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது தற்காலிகமானது. ஆகையால் அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். புகழ் போதையில் மாறிவிடாதீர்கள். அது மது போதை விட மிகவும் மோசமானது. நன்றி.